Hi students, welcome to our channel. So இந்த வீடியோல நாம 12th தமிழுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாம் 2026ல மார்க் ஸ்கோரிங் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம லைக் போட்டுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12th தமிழுக்கு எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா சென்டம் எடுக்கலாம். 90க்கு 90 எடுக்கணும்னா நீங்க எப்படி என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அண்ட் பாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க 90க்கு 25 மார்க் இல்லை 40 மார்க்குக்கு மேல சர்வசாதாரணமா எடுக்கலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றதையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லக்கூடியது அந்த கான்செப்ட் என்னன்றது தெளிவா புரியும். சரியா? தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கப்பா. கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்காக தான் நான் எஃபர்ட் எடுத்து ரிஸ்க் எடுத்து இந்த அளவுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கறதா இருந்தால் அந்த லைக் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு காசு பண்ணோம்னா நான் கேட்கல. சரியா? லைக் பட்டனை போட்டுருங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம சென்டம் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். சென்டம் பொறுத்த வரைக்கும் நீங்க பகுதி 1ல கேட்கக்கூடிய 1 மார்க், இந்த 1 மார்க்ல 14 அவுட் ஆஃப் 14 எப்படி எடுக்கிறது? இதுல நமக்கு 1 மார்க் கூட போகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோடனே பேப்பர் எடுத்தோடனே 1 மார்க் தான் எழுத போறோம். தமிழ்ல 1 மார்க்ல 14க்கு 14 மார்க் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. அதுல ஒரு சில விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. அதை மட்டும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா 14க்கு 14 நம்ம எடுத்துடலாம். இந்த 14க்கு 14 எடுத்துட்டீங்கன்னா மற்றதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஸோ தயவு செஞ்சு இந்த 14க்கு 14 எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த 14க்கு 14 எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோவுடைய லிங்கை நான் ஐ பட்டன்ல தரேன், இல்லைன்னா என் ஸ்கிரீன்ல தரேன். நீங்க அதுல போய் பார்த்துக்கிறங்க. அதுல சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறங்க. சரியா? ஸோ இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இயர்லையும் புக் பேக் கொஸ்டின் இருக்குமா? அந்த புக் பேக் கொஸ்டின் வந்து உங்களுக்கு 6ல இருந்து 10 மார்க்குக்கு வந்துடும். சரியா? அப்ப 6 மார்க்குக்கு வந்துச்சுன்னா 8 மார்க் உங்களுக்கு இன்டீரியர் வரும். 10 மார்க் வந்துச்சுன்னா 4 மார்க் இன்டீரியர் வரும். 6ம் கேட்டிருக்காங்க, 10ம் கேட்டிருக்காங்க இது வரைக்கும். பட் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு இயல் குறைச்சிருக்கிறதுனால புக் பேக் கொஸ்டின் கம்மியாக தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்டீரியர் தான் அதிகமாக கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. 8 இயல் இருக்கும் போதே 6 தான் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த தடவை இயல் குறைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கு பார்த்துக்கிறங்க. சரி, அந்த வீடியோவில் நான் சில டாபிக்ஸ் சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு இயல்லையும் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, மொழிபெயர்ச்சியில் இருக்கக்கூடிய கலை சொற்கள், அறிவை விரிவு செய், அப்புறம் வந்து அந்த நூல்வெளி ஒவ்வொரு இதுவும், அப்புறம் அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய தெரியுமா, தெரிந்து கொள்வோம், இது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னாவே 14 அவுட் ஆஃப் 14 வந்து எடுத்துடலாம். இது ஓகே. அதுக்கப்புறம் பார்ட் 2 பகுதி 2ல பிரிவு 1 இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாக்கள் 2 மார்க்ஸ். மொத்தம் நீங்க 3 எழுதணும். 4 கொடுத்துருப்பாங்க, 3 எழுதணும். 3 × 2 6 மார்க். இது உங்களுக்கு செய்யுள் பகுதியிலிருந்து வரும். இந்த வினாக்கள் வந்து செய்யுள் பகுதியிலிருந்து வரும். செய்யுள் பகுதின்றப்போ 6 இயலையும் இருக்கக்கூடிய செய்யுளினுடைய குறுவினா, திருக்குறளினுடைய குறுவினா. இது நீங்க தரவா இருக்கணும். 4 கொடுத்து 3 எழுதுது. சரியா? கண்டிப்பா இதுல இன்டீரியரும் வரும். இன்டீரியருக்கும் நம்ம சேனல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே போதுமானது. புக் பேக்கும் படிச்சுட்டு இன்டீரியர்ல நான் சொல்லியிருக்க அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய அந்த புக் பேக் கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சீங்கனாலே போதும். 3 × 2 6 மார்க் அப்படியே எடுத்துடலாம். சரியா? அதே பார்ட் 2ல செக்ஷன் 2 பிரிவு 2 இதுவும் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு 3 கொடுத்து 2 எழுதணும். 2 × 2 4 மார்க். இது வந்து உங்களுக்கு உரைநடை பகுதியினுடைய குறுவினா. 6 இயல்லையும் உரைநடை பகுதியினுடைய குறுவினா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு அதிகபட்சமான ஒரு 10 தான் இருக்கும். 10 கொஸ்டின்ஸ் படிச்சிட்டிங்கன்னா 2 அட்டன் பண்ணிடலாம். இன்டீரியர் கேட்டா கூட சாய்ஸ்ல விட்டுட்டு 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். 2 × 2 4 மார்க் எழுதிடலாம். தலைப்பு போட்டு எழுதுங்க, சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க ஒவ்வொரு 2 மார்க்குக்கும். சரியா? ஓகே. அடுத்து அதே பார்ட் 2ல செக்ஷன் 3 பிரிவு 3 இதுவும் நமக்கு 2 மார்க்ஸ் தான். சரியா? 9 கொடுத்து 7 எழுத சொல்லுவாங்க. 7 × 2 14 மார்க். இந்த பகுதியெல்லாம் பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே உள்ளது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்ல பாஸ் பண்றதுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த செக்ஷன்லாம் வச்சிருக்காங்க. இது என்னென்ன கேட்பாங்க? இலக்கண தேர்ச்சிக்கோள் வினாக்கள் 2 கேட்பாங்க. அதிகபட்சம் 2. சில நேரம் கேட்காம கூட இருக்கலாம், இல்லை 1 மட்டும் கூட கேட்கலாம். மீதி 7 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொழிபெயர்ச்சி பகுதியிலிருந்து 5 வந்துடும்.
5 இல்லைன்னா 4 வரும் மொழிப்பயிற்சி பகுதியிலேருந்து. இந்த மயங்கொலி சொற்களை அமைத்து எழுதுக, அப்புறம் வந்து வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக, அப்புறம் வந்து வேற என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா நமக்கு. ஸோ அதை ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். அந்த மொழிப்பயிற்சி பகுதியிலேருந்து 4 வந்துடும். அதுக்கப்புறம் என்ன வரும்னா பகுபத உறுப்பிலக்கணம், கலை சொல்லாக்கம், புணர்ச்சி. சரியா? இதுல பகுபத உறுப்பிலக்கணமும் புணர்ச்சியும் 2 கொடுத்துட்டு ஒன்று ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எழுத சொல்லுவாங்க. அதெல்லாம் ஈஸி தான். அது எல்லாத்துக்குமே நம்ம கண்டென்ட் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். பிடிஎஃப்பும் அவைலபிளா இருக்குது. வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க அந்த பிடிஎஃப். அதில் உள்ளதை படிச்சிங்கனாலே போதும். இதுலேயும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்ட் 3 4 மார்க் கொஸ்டின். இதுல செக்ஷன் 1 நமக்கு செய்யுளினுடைய சிறுவினா 4 கொடுத்து 2 எழுத சொல்றது. செய்யுளினுடைய சிறுவினா. சரியா? செய்யுள் அப்புறம் திருக்குறள் பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவினாக்கள் படிச்சீங்கன்னா இதுல நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஒவ்வொரு இயல்லையும் இருக்கக்கூடிய செய்யுள் சிறுவினாவும் திருக்குறள் பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவினாவும் படிச்சிட்டிங்கன்னா இது நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் செக்ஷன் 2 இதுவும் 4 மார்க்ஸ் தான். இங்க என்ன இருக்குன்னா நமக்கு உரைநடையினுடைய சிறுவினா இருக்கும். இதே மாதிரி 4 கொடுத்து 2 எழுத சொல்றது உரைநடையினுடைய சிறுவினா. இதுவும் 8 மார்க்கு. உரைநடை சிறுவினாக்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 8 மார்க் அப்படியே எடுத்துடலாம். அப்புறம் இதுல பார்ட் 3 பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு 4 மார்க்ஸ் தான். இங்க நமக்கு 5 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. இங்க வந்து நமக்கு இது எல்லாமே வந்து அணி கேட்பாங்க. இதுல நமக்கு அணி வரும், அப்புறம் வந்து திணைத்துறை வரும். சரியா? கடிதம் வரும், அப்புறம் வந்து பேராகிராஃப் கொடுத்த கொஸ்டின்ஸ் கேட்கறது அது வரும். அதுக்கப்புறம் இடஞ்சுட்டி பொருள் விளக்கு அது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொழிப்பயிற்சி பகுதியிலேருந்து சில நேரங்களில் 4 மார்க்கில் கேட்கலாம். சரியா? ஸோ அணி, திணைத்துறை கண்டிப்பாக ஒன்று இருக்கும். பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுக இருக்கும். இந்த கான்செப்ட்ஸ் தெளிவாக இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 மார்க். இதெல்லாம் மார்க் அலாட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ எப்படி மார்க் அலாட் பண்ணுவாங்கன்றது அதையும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் பார்ட் 4 பகுதி 4. பகுதி 4ல் கொஸ்டின் நம்பர் 44, 45, 46, 47. இதில் 44ல் நமக்கு செய்யுள் நெடுவினா இல்லைனா திருக்குறள் நெடுவினா. திருக்குறள் நெடுவினா 4 படிச்சிட்டிங்கன்னா இந்த 44 அட்டன் பண்ணிடலாம். 45ல் உரைநடை நெடுவினா. சரியா? இதெல்லாம் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். 46ல் துணைப்பாட நெடுவினா. 47ல் மனப்பாட பாடம், செய்யுளும் திருக்குறள். சரியா? ஸோ மனப்பாட பாடல் பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாமே படிச்சுதான் ஆகணும். இதான் கேட்பாங்க அதான் கேட்பாங்கன்னு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. தரவா பார்த்துக்கோங்க. இப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா சென்டம் 90க்கு 90 இல்லை அட்லீஸ்ட் 89 எடுக்கலாம். எழுத்துப்பிழை மட்டும் தவிர்த்துக்கிறங்க, சந்திப்பிழையே தவிர்த்துக்கிறங்க. அதுக்கெல்லாம் ரூல்ஸ் நமக்கு தமிழ்ல இருக்குது. உங்களுக்கு 11th 12th கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே போதுமானது. அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப கம்மியா படிச்சு பாஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன், ஓரளவு படிச்சு பாஸ் பண்றதுக்கு ஒரு மெத்தட் சொல்றேன். சரியா? இப்ப புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் படிச்சிட்டீங்கன்னா, புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் படிக்கிறீங்க. அப்ப 6 × 1 6 மார்க் குறைஞ்சபட்சம். 2 மார்க்ல செய்யுளினுடைய 2 மார்க் மட்டும் படிக்கிறீங்க. 6 இயலே நம்ம சாரி உரைநடையினுடைய 2 மார்க் ஆல்ரெடி சொன்னேன் 10க்குள்ளதான் இருக்கும் அப்படின்றது. அப்ப பார்ட் 2ல நம்ம செய்யுளினுடைய உரைநடையினுடைய குருவினாவும் திருக்குறளினுடைய குருவினாவும் படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 × 2 6 மார்க். சிறுவினா வந்து நீங்க எதுவுமே படிக்காமையே விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எதுவுமே படிக்காம விட்டுட்டு இந்த 4 மார்க்ல சரியா, இந்த 4 மார்க்ல இந்த தமிழாக்கம், அதுக்கப்புறம் இந்த அணியினுடைய கான்செப்ட், திணைத்துறையினுடைய கான்செப்ட், அதுக்கப்புறம் வந்து மொழிபெயர்ப்பு சொல்லியாச்சா, அப்புறம் கடிதம், இலக்கிய நயம் பாராட்டுக, இது மாதிரியான கான்செப்ட்ஸை மட்டும் நீங்க தெளிவா பார்த்துக்கிறங்க. அட்லீஸ்ட் அதுல நாம ஒரு 2 4 மார்க் அட்டன் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, 8 மார்க். இதுல திருக்குறளுடைய 4 நெடுவினாவை மட்டும் படிங்க. 4 நெடுவினாவை மட்டும் படிச்சீங்கன்னா அதுல ஒரு நெடுவினா அட்டன் பண்ணிடலாம்.
இப்போ எவ்வளோ மார்க் ஆகுது? 12, 20, 26 மார்க் எடுத்துருவீங்க. குறைஞ்சபட்சம் 90க்கு 26 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடு நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். அந்த பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீ படிச்சீங்கன்னா 3 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். பிளஸ் மொழிப்பயிற்சி பகுதி நீ பார்க்கணும். மொழிப்பயிற்சி பகுதியில் அட்லீஸ்ட் ஒரு 3 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 3 2 மார்க் கொஸ்டின் வந்துடும். சிறுவினா திருக்குறளினுடைய அந்த செய்யுள் பகுதியினுடைய சிறுவினா மட்டும் முக்கியமான சிறுவினாக்கள் நான் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நீ படிச்சீங்கன்னா 2 சிறுவினா அட்டன் பண்ணிடலாம். பிளஸ் இந்த மாதிரி உள்ள நெடுவினா, இந்த அணி இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு உள்ள நெடுவினா ஒரு 2 சிறுவினா நீ அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் நெடுவினாவும் முக்கியமான நெடுவினாக்கள் கொடுத்துருக்கோம், அதுல நீ 2 நெடுவினா அட்டன் பண்ணிடலாம். இப்படி நீ படிச்சீங்கன்னா 20, 28, 34, 40, 46 மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம் 90க்கு. இந்த ஸ்ட்ராட்டஜில படிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ரொம்ப கம்மியா படிச்சு அப்ப கம்மியான மார்க் தான் வரும். 90க்கு 26 பாஸ் ஆயிடுவேன். ஓரளவு படிக்கிறேன், கொஞ்சம் நான் படிப்பேன் சார், பாஸ் பண்ணிடுவேன், ஆனா மார்க் தான் வராது அப்படி சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்ட்ராட்டஜி. 1 மார்க்ல 6, நான் கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா 3, இதுல ஒரு 3, இதுல 2, இதுல 2, நெடுவினாவில் 2 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடலாம். இதுதான் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி, நீங்களே சூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ கான்செப்ட் நான் கொடுத்துட்டேன், இதை ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்க பார்த்தா மட்டும் போதுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. லைக் பட்டனை போட்டிங்களா?